வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நிலா. அவன் அனலோ இவள் பனியோ. அத்தியாயம் 7. அறைக்குள் வந்தவனின் மனம் நிலை கொள்ளாமல் தவித்தது. ஏனோ யுவா பேசிய வார்த்தைகளை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. எப்பொழுதும் மன அமைதிக்காக அவன் நாடுவது ஓவியம் வரைவதை தான். தூரிகையை கையில் எடுத்து கொண்டவன் இன்று அவன் மனம் கவர்ந்த அந்த ஓவியத்தை வரைய ஆரம்பித்தான். முழுவதுமாக வரைந்து முடித்ததும் அதனை பார்க்க அவன் மனம் சிறிது அமைதி அடைந்தது. அந்த படத்தை பார்த்து பேசினான். நான் செய்வது சரியா தவறா? இல்ல, இது நடக்காது. என் வாழ்க்கை இப்படித்தான், கடைசி வர இப்படியே தான் இருக்க போகுது. அதுக்காக என்னோட உன் வாழ்க்கையும் சேர்த்து நான் அழிக்கவா? நீ நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும் என்றவன் கண்களை மூடி அந்த படத்தை முத்தமிட செல்ல பட்டென்று கண்களை திறந்தான். இது தவறு என்பதை உணர்ந்தவன் கோபத்தில் அந்த ஓவியத்தை தள்ளிவிட்டான். அதில் அங்கிருந்த வண்ணங்கள் அந்த படத்தின் மீது விழுந்து முழுவதும் அழிந்து போனது. மீண்டும் அமைதியின்றி தவித்தவன் அவன் மனதை அமைதிப்படுத்த அந்த மதுவை நாடினான். அங்கிருந்த மேஜையின் கீழ்ப்பக்கத்தை திறந்தவன் அதிலிருந்து மது நிரம்பிய ஒரு கண்ணாடி பாட்டிலை எடுத்தான். டம்ளரில் சிறிது ஊற்றி வாயின் அருகே கொண்டு செல்ல அவன் கரங்களை தடுத்தான் யுவா. என்னடா, கொஞ்ச நாளா இந்த பழக்கம் இல்லாம இருந்தது, இப்ப திரும்பவும் ஆரம்பிச்சிட்டியா? மரியாதையா கையை விடு யுவா. முடியாது தேவ், பாட்டில கீழே வை. யுவா கையை எடு. முடியாதுடா. என்ன பண்ணுவ? அடிப்பியா? அடி பாப்போம் என்றவன் அவன் கைகளில் இருந்து பாட்டிலை பிடுங்க முயற்சி செய்ய கையில் இருந்த கிளாஸ் கீழே விழுந்து உடைந்தது. கோபமடைந்தவன் யுவாவை வேகமாக தள்ளிவிட்டு மறு கையில் இருந்த பாட்டிலை வாயில் சரித்து கொண்டான். என்ன தடுக்க நீ யாரு? உனக்கு என்ன உரிமை இருக்கு? இது ஏன் வீடு, நான் என்ன வேணாலும் செய்வேன். ஒருவேளை நான் செய்யறது உனக்கு பிடிக்கலனா என் வீட்டை விட்டு வெளியே போ. கிளம்பி போயிட்டே இரு போ என அவன் கோபமாக கத்த, யுவா எதுவும் பேசாமல் அமைதியாக எழுந்து அவனை பார்த்து கொண்டிருந்தான். என்ன இன்னும் கிளம்பாம இருக்க? தனிமை ஒன்னும் எனக்கு புதுசு இல்லையே. என் அம்மா என்னை விட்டு போன என்னோட 15 வயசுல இருந்தே நான் தனியா தானே இருக்கேன். ஏண்டா இப்படி பேசுற? உனக்காக தானேடா நானும் உன் கூடவே இருக்கேன். யுவா ஆற்றாமையுடன் கேட்க விரக்தியாக பார்த்தவன், யார நம்பியும் நான் இல்ல, எனக்காக யாரும் அவங்கள வருத்திக்க வேண்டாம் என அவன் மூஞ்சியில் அடித்தது போன்று பேச, அதனால் யுவா சிறிதும் வருத்தம் கொள்ளவில்லை. மாறாக அவன் குடித்துவிட்டு தன்னை வருத்திக் கொள்வதை தான் அவனால் தாங்க முடியவில்லை. பாட்டிலில் இருந்த மீதி மதுவையும் காலி செய்தவன் மெத்தையில் விழுந்தான். அப்பொழுதும் அவனுடைய உதடுகள் என்னை விட்டு போ என முணுமுணுத்தது. அவன் அருகே சென்று அமர்ந்தவன் ஒரு துண்டால் அவன் முகத்தை துடைத்து விட்டான். சட்டையின் மேல் 2 பட்டன்களை கழற்றி விட்டவன் குளிரூட்டியின் அளவை அதிகப்படுத்தினான். அங்கு கீழே வண்ணங்கள் சிதறி கிடந்த ஓவியத்தை கண்டவன் அதனை சுத்தப்படுத்திவிட்டு அறையிலிருந்து வெளியேறினான். ஏனோ யுவாவின் மனதும் சோர்ந்து போனது. தேவா குடிப்பது புதிது இல்லை என்றாலும் சிறிது நாட்களாக அவன் குடிப்பதையும் சிகரெட் பிடிப்பதையும் நிறுத்தி இருந்தான். இப்பொழுது அவன் மீண்டும் குடிக்க ஆரம்பித்திருப்பது அவனுக்கு மிகுந்த கவலையை தந்தது. சில நாட்களாக அவனிடம் தெரிந்த மாற்றம் இப்பொழுது மீண்டும் பழைய நிலைக்கு வந்திருப்பது அவனுக்கு வேதனை அளித்தது. அப்பொழுது அவனுடைய போன் அடித்தது. எடுத்து பார்க்கவும் அவனுடைய அம்மாதான் போன் செய்திருந்தார். பெருமூச்சுகளை விட்டு தன்னை சமன் செய்து கொண்டவன், ஹலோ மா, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? அப்பா எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம். அவன் எப்படி இருக்கான்? நல்லா இருக்கானா? டைமுக்கு சாப்பிடுறானா? வீட்டுக்கு கரெக்டா வரானா? எதுவும் பிரச்சனை இல்லையே? அவர் மூச்சு விடாமல் கேட்க, மா வெயிட் வெயிட், நானும் உங்க பையன்தான். எடுத்த எடுப்பிலேயே அவனை பத்தியே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. என்னை பத்தி எதுவும் கேட்க மாட்டீங்களா? அவன் நல்லா இருந்தா நீயும் நல்லாதான் இருப்ப. அவர் கூற, ஆஹா, அது சரி. நீங்க எப்போ சென்னைக்கு வரீங்க? வரும், சீக்கிரமே வரும் என்றார் அவர். அதன் பிறகு மேலும் சிறிது நேரம் பேசிவிட்டு போனை வைத்தான். மறுநாள் அன்று யுவா கடைக்கு சற்று தாமதமாகவே வந்தான். எப்பொழுதும் வந்தவுடன் கடையின் மற்ற 3 தளங்களுக்கும் சென்று பார்த்துவிட்டுதான் அவன் அறைக்கு செல்வான். ஆனால் இன்று எவரையும் நிமிர்ந்து பார்க்காமல் தன் அறைக்கு சென்று விட்டான். சூர்யாவும் அவனை கவனித்தாள். ஏனோ
அவனுடைய கலையிழந்த முகம் அவளுக்கும் வருத்தத்தை தந்தது. அன்று தேவும் வந்திருக்கவில்லை. மதியம் வரை யுவா வெளியே வரவும் இல்லை. எனவே இடைவேளையின் போது சூர்யாவே சென்று அவனை சந்தித்தாள். அனுமதி கேட்டு அவன் அறைக்குள் நுழைந்தாள். வாங்க சூர்யா, என்ன என்ன பார்க்காம இருக்க முடியலையா? அவன் புன்னகையுடன் கேட்க, அந்த சிரிப்பின் பின் அவன் முகத்தில் ஒரு வருத்தம் இருப்பதை உணர்ந்தவள், ஆமா, எங்களோட பழைய யுவா சார பார்க்காம இருக்க முடியல சிரிப்புடன் அவள் கூற, அவன் புரியாமல் பார்த்துவிட்டு பின் அவள் கூற வருவதை அறிந்து சிரித்தான். உங்களோட முகம், அதுல இருக்கிற சிரிப்பு, உங்க பேச்சு தான் எங்களோட எனர்ஜி. நீங்க ஒரு எனர்ஜி ஸ்டார். அதோட பளபளப்பை பார்க்காம எல்லாருக்கும் போர் அடிச்சிடுச்சாம் என அவனை போன்றே படபடவென பேசினாள் அவள். அவளுடைய பேச்சில் சிரித்தவன், ஒண்ணு இல்ல சூர்யா, சும்மாதான். நான் உங்ககிட்ட என்ன பிரச்சனைன்னு கேட்கல யுவா சார். ஆனா எதுவா இருந்தாலும் கண்டிப்பா உங்க கையை மீறி போகாது. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அதனால நடந்ததையெல்லாம் மறந்துட்டு எப்பவும் போல இருங்க என அவள் கூற, அவள் பேச்சில் அவனுக்கு தெளிவு பிறந்தது. தான் சொல்ல வந்ததை சொல்லிவிட்டு அவள் சென்று விட்டாள். ஆமா, சூர்யா சொல்றது சரிதானே. என் மேல இருக்கிற நம்பிக்கையில தானே நான் தேவ் கூட கிளம்பி வந்தேன். என்னால அவனை மாத்த முடியும்னு தானே எல்லார்கிட்டையும் சொன்னேன். இப்ப எதுக்காக நான் இப்படி சோர்ந்து போய் இருக்கேன் என அவன் மனதில் கேட்டுக்கொண்டவன் புது தெளிவுடன் எழுந்தான். மதிய உணவுக்கு பின் கடையை மேற்பார்வை செய்தவன் சூர்யாவிடம் வந்தான். தேங்க்ஸ் சூர்யா, உண்மைய சொல்லணும்னா நீங்க பேசினதுதான் எனக்கு எனர்ஜி பூஸ்டர் மாதிரி இருந்தது. ஓகே, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். தேவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை என்றவன் வீட்டிற்கு கிளம்பி சென்று விட்டான். இப்பொழுது இவள் முகம் வாடி போனது. மாலை வீட்டிற்கு வரும்பொழுது வீட்டில் சத்யா கோபமாக அமர்ந்திருந்தாள். சூர்யா உடை மாற்றி முகம் கழுவி வந்த பின், ஏன் இப்படி இருக்க என அவள் அருகே அமர்ந்து கேட்க, அவ வந்ததிலிருந்து இப்படித்தான் இருக்கா சூர்யா. கேட்டா ஒன்னும் சொல்ல மாட்டேங்கிறா. அவள் அம்மா கூற, ஏன்னு உனக்கு தெரியாதா? ஏன் அப்படி பண்ணின என சூர்யாவிடம் கோபமாக கேட்டாள் சத்யா. அவள் எதை பற்றி கூறுகிறாள் என அவளுக்கு புரியவில்லை. சிறிது நேரம் யோசித்தவள், நிஜமாவே எனக்கு என்னன்னு புரியல, ஒழுங்கா சொல்லு என அவள் கேட்க, யார கேட்டு நீ குரூப் சாரி எடுக்க ஓகே சொன்ன என சத்யா கேட்கவும், அப்பொழுதுதான் சூர்யாவிற்கு அவள் கோபத்தின் அர்த்தம் புரிந்தது. ஓ என அவள் அலட்சியமாக பார்க்க, என்னக்கா, நான் பாட்டுக்கு கேட்டுட்டு இருக்கேன், நீ சும்மா இழுக்கிற. இப்ப என்ன பிரச்சனை உனக்கு? எல்லாரும் ஒன்னா ட்ரெஸ் பண்ணும்போது நீ மட்டும் டிஃப்ரெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போக முடியுமா? அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் லீவ் போட்டிருப்பேன்ல. உன்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஜாலியா இருக்கும்போது நீ மட்டும் வீட்ல இருப்பியா? அதுக்காக 5000 ரூபாய் கொடுத்து அந்த சாரி எடுக்கணுமா? அந்த பணம் இருந்தா நம்ம வீட்டு செலவுக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடியே என் செல்ல தங்கச்சி, இந்த வீட்ல நான் மட்டும் சம்பாதிக்கல, நீயும் தான் சம்பாதிக்கிற. அதனால எதை பத்தியும் யோசிக்காம ஹாப்பியா இரு. அப்பொழுதுதான் அவர்கள் பேசுவதை கவனித்துக் கொண்டு, 2 பேரும் எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க என்று ராதா கேட்டார். சூர்யா அனைத்தையும் கூற, ஆனாலும் 5000 ரூபாய் கொஞ்சம் அதிகம்தான் என்றதும், அம்மா, இதெல்லாம் படிக்கிற காலத்துல கிடைக்கிற சின்ன சின்ன சந்தோஷமான விஷயங்கள். இதெல்லாம் பணம் இல்லைன்னு இப்ப மிஸ் பண்ணிட்டு அப்புறமா ஃபீல் பண்ணக்கூடாது இல்ல, விடுங்கம்மா என அவள் அம்மாவை சமாதானம் செய்தாள். ஆனாலும் சத்யா சமாதானமாகாமல் இருக்க, ஓகே, உனக்கு பிடிக்கலையா விடு, ஃபங்க்ஷன் அன்னைக்கு நானே அந்த சாரியை கட்டிக்கிட்டு உன் காலேஜுக்கு போறேன் என்றதும், அக்கா என அவள் செல்லம் கொஞ்சம் சிரிடி என அவளை சமாதானம் செய்தாள் சூர்யா. அதன் பிறகு சூர்யா சந்திரிகாவின் பள்ளி தோழி கீர்த்தி போன் செய்திருந்தாள். மூவரும் ஒரே நேரத்தில் போனில் பேசினர். தோழிகள் மூவரும் பல நாட்கள் கழித்து பேசுவதால் அதிக நேரம் பேசிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது கீர்த்தி தனக்கு திருமணம் பேசியிருப்பதை பற்றி கூறினாள். மற்ற இருவரும் அதனை வைத்து சிறிது நேரம் அவளை கேலி செய்தனர். அதன் பின்னர் மூவரும் இந்த வார இறுதியில் வெளியே சந்திக்கலாம் என திட்டமிட்டனர். இரவு படுக்கும் பொழுது யுவா கூறிய, தேவுக்கு உடம்பு சரியில்லை என்ற குரலை அவள் மனதில் ஒலிக்க, அதனால்தான் அவன் இன்று கடைக்கு வரவில்லையா? என்னவாக இருக்கும்? இப்பொழுது சரியாகி இருக்குமா என நினைத்தபடி தூக்கத்தை தொலைத்தாள் சூர்யா. 7வது அத்தியாயம்
இத்துடன் முடிவடைகிறது. இந்த பகுதி உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யவும். கதையை பற்றிய உங்கள் விமர்சனங்களை கமெண்டில் தெரிவிக்கவும். கதையின் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை பெற நிலாபினா நாவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.